ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கோலம் போட்டாச்சு. என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்து என்னோடய பசங்க அதுங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. என்னோடய பொண்ணு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு, ஒரு இன்செர்ட் ஏதோ பார்த்துட்டு பயந்து ஒதுங்கி நிற்கும்போது இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அதை வெளியில் தள்ளி போட்டிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறது ஜாலியாக. நம்ம அந்த லைஃப்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். இப்போ இதுங்க விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு காம்பவுண்ட் செவரு அங்கேருந்து நான் வந்து கூப்பிட்டுட்ருக்கேன், மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஸ்வீட் கடைக்கு வந்திருக்கோம். என்னோடய அப்பாவோட அத்தை இருக்காங்க. அவங்கள வயசானவங்க. சரி, அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஸ்வீட்ஸு, மிக்சர் இதெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் தம்பி, நான், என் பொண்ணு, அம்மா, என்னோட தம்பி பாப்பா, குட்டி பாப்பா, அது ஒருத்தவங்களோட எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். இவங்க தான் என்னோடய தம்பி பாப்பா. தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் போனோம். இவங்க தான் எங்கள் அத்தை, அவங்க மாமா. கிராமந்தான், நல்ல வில்லேஜு. உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு என் பொண்ணு எடுத்துருச்சு கம்பை எடுத்துகிட்டு அங்கே நாயை விரட்டவும் அதை விரட்டவும். அது கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ரொம்ப பீஸாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு வில்லேஜ்னாலே ரொம்ப பிடிக்கும்ல எல்லாருக்கும். யாருக்கு தான் பிடிக்காது. அப்புறம் ஒரு நாய் அழகாக வந்து என்கிட்ட வந்து ரொம்ப இது கொஞ்சலாக பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஹாய் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிஸ்கெட் போட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கோயிலில் எங்களுக்கு பூதியை வச்சு விட்டாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் போட்டிருக்காங்க. எல்லாமே அழகாக இருக்குது. நாங்கள் ஒரு புளியம்பழம் பார்த்தோம். சரி, அது புளியங்காய் அதை பார்த்தோம், பறிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் வயிறு செம்மையாக வலிச்சிச்சு. அது சாப்பிட்டுட்டு ஒன்று தான் சாப்பிட்டேன், செம்மையாக வயிறு வலிச்சிச்சு. பக்கத்துலேயே குளமா, அந்த குளத்தில் தாமரைப்பூலாம் இருந்துச்சு. இறங்கி போக பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் இறங்கி போகலாம்னா பக்கத்தில் ஒரு மரத்தில் எல்லாம் சாமி கும்பிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்க. அது சாமி குளம்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழி ஃபுல்லாக தென்னந்தோப்பு, நல்லா ஜில்லுன்னு தென்னந்தோப்பு நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அங்கே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அவுட்ரா எல்லாமே அந்த இதை பார்த்துக்கிட்டே போனோம். கொஞ்சம் பாட்டெலாம் கேட்டுட்டு பாப்பா தூங்கிருச்சு. தூங்கின பிறகு நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சாங்ஸை கேட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஃபுல் பைபாஸ், அதுலேருந்து உள்ளே போயிடணும். உள்ளே போனால் நாங்கள் படித்த ஸ்கூல்ஸு அதெல்லாம் பார்க்குற கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நாங்கள் படித்த இடம், வளர்ந்த இடம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது அடிக்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திரும்பி ஊருக்கு வருவோம். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோமா. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ல. அதை கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். கொஞ்சம் பேசிக்கிட்டே வந்தோம். இதான் எங்கள் ஊர். நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தேவக்கோட்டை, சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு, அந்த ஊர் தாங்க. அதான் எங்கள் அம்மா ஊர். எனக்கு மேரேஜ் ஆனதும் பக்கத்தில் தான், ஆனால் இருக்கிறது சிட்டியில். பசிச்சிருச்சு பாப்பாவுக்கு. சரி, கிளம்பிட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு போனோம். ஃபுல்லாக அங்கே வந்து எல்லாம் அரண்மனை தாங்க. ஃபுல்லாக எல்லாமே ராஜாங்கெல்லாம் வாழ்ந்த ஒரு பிளேஸ் தான். அதெல்லாம் நிறைய இது ஃபுல்லாக அரண்மனை நிறைய இருக்கும். நிறைய மூவிஸ் கூட எடுத்திருப்பாங்க. அந்த வேல் படம், அதுக்கப்புறம் நிறைய அரண்மனை வர ஃபுல்லாக அந்த இதெல்லாம் ராஜா அந்த இதெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதுவாக இருக்கும். நல்ல பழைய காலத்து ஃபுல்லாக வீடு எல்லாமே. அதெல்லாம் சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வீடு வந்துருச்சுங்க. இந்த எங்கள் சித்தி வீடு பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில். வெளியில் இருந்து பார்க்கையில் சின்னதாக தெரியுதுல்ல, ஆனால் உள்ளே பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் அளவுக்கு இருக்கும் வீடு ஃபுல்லாக. அவங்க தான் எங்கள் சித்தி. அவங்க ஆடு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளே இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். வரிசையாக ரூமாக போகும். இங்கேருந்து ஆனால் என்ன, நான் போகிற டைத்தில் கரண்ட் இல்லையா, கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இதுதான் உங்களோட கிச்சனு, ஹாலு.
இங்கே ஒரு ஹாலு, வெளியில் ஒரு ஹால் இருக்கும். இது ஒரு ஹால்லே ஒரு ரூம் ஒன்று இருக்கும். இந்த ஹாலுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. அதுக்குள்ளே ஒரு நிறைய ரூம்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஹால்ஸு, ரூமு எல்லாமே இருக்குது. இது மேலே ஸ்டேர் போகிறதுக்கு மேலே படிக்கட்டு மாதிரி. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ரூமு, இருட்டாக இருக்கனால தெரியல. இது சாமி ரூமு. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஹாலு. அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல, அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு சித்தி வீடெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னோம். வீட்டுக்கு போகிற பாதையில் திரும்பி கொஞ்சம் கோயில், இந்த அரண்மனை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனோம். இது எங்கள் ஊர் அரண்மனைலாம் இருக்குது பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் தேவக்கோட்டை தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஒரு டைம் டூரிஸ்ட் வரும்போது இந்த சைடு வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் பிளேஸ்லாம். கொஞ்சம் காரைக்குடி தேவக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. வந்து பாருங்கள். அதுக்கடுத்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அந்த டயர்டாயிடுச்சு, எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். யார் யாருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி புது புது வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். என்னோட பொண்ணு பேக் சைடு வந்துருச்சு. பாப்பா ஃப்ரெண்டு போயிடுச்சு, தூங்கிடுச்சு பாப்பா. அதனால தூங்கிடுச்சுங்க. பசிச்சிருச்சு பாவம், பசிச்சு தூங்கிருச்சு. அவங்கள கொண்டுட்டு போய் அவங்க மம்மிக்கிட்ட சேர்த்துடணும்ல. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம். போய் பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி வைஃப்கிட்ட போய் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய்ங்க. எல்லாருக்கும் இந்த இதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஓகே, எங்கள் வீடு வந்துடுச்சு. பாய். இதான் எங்கள் வீடு. பாய் பாய்.